இப்போ எங்கள் ஊர்லேயும் செய்கிறாரு ஒரு ஆள். சொல்லுங்க, விஷயம் சொல்லுங்க. யாருன்னு இப்போ நீங்கள் சொன்னது அப்படி வந்து நெய், பால், தயிர், வந்து வெல்லம், தழைகள் பூரா தழைகளும் போடலாம். எந்த தழை வேணாலும் போட்டுக்கலாம். எருக்கும் தழையிலேருந்து எல்லாமே போடலாம். போட்டு இடித்து தும்பச்செடியிலேருந்து இடித்து போட்டுட்டோம்னாக்கா அது ஊரல் போட்டு எடுத்து அடித்தோம்னா எல்லா பூச்சிங்களும் கட்டுப்படுத்துது. அது யாரும் நம்ம விருப்பப்பட்டு செய்யறது கிடையாது, முடியறது கிடையாது. கடையில் போய் மருந்து வாங்க தயாராக இருக்கீங்க, ஏன் அதை செய்ய முடியாது உங்களால்? முடியல ஐயா, அதெல்லாம் சேகரணம் பண்ணால் நம்மளால் நம்ம ஒண்டிக்கிறேன். நான் இருக்க ஒரு ஐடியா சொல்கிறேன். மீன் அமிலம் வந்து தயாரிக்கிறது, மீன் குடலெல்லாம் மீனெல்லாம் வாங்கி வந்து இடித்து போட்டார் அவர். அப்புறம் சொல்லவே இல்லையா நீங்கள்? மீன் அமிலம் தயாரித்து வீசிங்க. மீன் அமிலம் நொந்து போய் வாரி வந்து கொண்டு வரும். 30 நாளில் அப்படியே கருப்பாக இருக்கும். அதை எடுத்து 1 லிட்டர் டெய்லி குச்சியை விட்டு தொழணும். ஒரு 3 வேளையாவது தொழணும். ஒரு தடவை தொழினா போதும், சரியா? ஒரு தடவை காலையில் எழுந்து தொழிவிட்டு காற்று கொண்டது மூடிடுங்க. ஒரு கிட்டத்தட்ட 25-30 நாளில் உங்களுக்கு வந்து மீன் அமிலம் தயாராகிடும். கருப்பாக எண்ணெய் மாதிரி இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லியன் போட்டு பயிர் கடிச்சு அந்த நோயை வராது. எழுதி தரேன். ஆமாம், கண்டிப்பாக வராது. சுயசார்பு வேளாண்மை நம்ம இயங்க வேண்டும். இப்போ ராலிஸ் கம்பெனி, டாடா கம்பெனியை நம்ம நம்ப தேவையில்லை. இந்த மருந்து கட்டுப்படுத்தும் தேவையில்லை. விவசாயிகள் நம்மக்கிட்ட ஒரு மாடு இருக்க வேண்டும். நம்மகிட்ட ஒரு தொழிற்சாலை நம்மகிட்ட இருக்க வேண்டும். ஒரு தொழிற்சாலை நீங்கள் வச்சுக்கணும். மகசூரை ஈட்டக்கூடிய தேனி பெட்டி இருக்க வேண்டும், இல்லையா? எப்பெல்லாம் முடியுதோ அப்போ மட்டும் ரசாயனம் போங்க. முடிந்தவரை நாம் இயற்கையை நேசிப்போம். க்ரோ கிரீன். இது தேவைப்படாதுங்க, ஈட் கிரீன். தேவைப்படாது, சரியா? அதை செஞ்சோம்னா தேவைப்படாது. பசுமை நோக்கி சொல்வோம், பசுமையை உண்ணுவோம், பசுமையை பாதுகாப்போம். என்ன அது மாதிரி நம்ம சொல்லணும், ரைட்டா? இளைஞர்கள் கொஞ்சம் எழுச்சியாக இருக்கிறீங்க. 4 பேர் இருந்தால் 4 பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர் ஈக்குவல். நீங்கள் வாங்க பார்க்கலாம். இது கண்ட்ரோல் இந்த கேட்கல. நீங்கள் ஹோம் சர்வீஸில் வேலை செய்கிறாரு மேடம், பர்மனன்ட் போஸ்ட்டு. இயற்கை விவசாயம் வந்து 2 ஏக்கர் நிலம் இருக்கு அவருக்கு. அப்பா வந்து 2 ஏக்கர் இருக்குது. வெள்ளைப்பொன்னி நட்டு 25 கிலோ சிப்பமாக்கி ஒரு மூட்டை 2500 ரூபா. 25 கிலோ அரிசி 100 ரூபா. சாப்பாடை பார்த்தா மஞ்சளாக தான் இருக்கும், வெள்ளையெல்லாம் இருக்காது. அந்த இயற்கையில் பண்ணக்கூடிய அரிசிகள்லாம் பல பலனாக இருக்காது, ஷோவெல்லாம் இருக்காது. மஞ்சள் கலர் இருந்தால் தான் உண்மை. அது உண்மைதான், சரியா? அவர் 2 ஏக்கரில் 52 சிப்பம். அது 52 என்னென்ன சொல்கிறது, 1300 கிலோ எடுத்திருக்காரு. 1300 கிலோ அரிசி ஆக்கியிருக்காரு. ஒரு கணக்கு சொல்கிறேன். 1,30,000 ரூபாய் இருக்குது. இதுல இருந்து மண்புழு அந்தாண்ட போவாதான், அவர் கொல்லியிலே தான் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. வரப்ப தாண்டி என் கொல்லியில் எங்கள் அப்பா கேட்டிருந்தேன் அப்படின்றாரு. நான் பிபிடி நட்டுருக்கேன், நட்டு எடுத்து வச்சு எனக்கு ஒரு ஏக்கர் வந்து 25 மூட்டை தான் விளைஞ்சிருக்கு. அது அங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு போட்டாக்கா வெறும் 1,100 தான் போடுறாங்க. ஆமாம். ஒரு சிப்பத்தோடைய அரிசி விலையை கட்டணும்னாக்கா 1,600 1,300 ரூபா போகும். இதனுடைய உழைப்பு நான் கேட்டால் நாங்கள் வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 8 மூட்டை போனோம். 8 மூட்டைக்கு என்னன்னாக்கா 6 சிப்பம் அரிசி வந்தது. ஒரு சிப்பம் வந்து 50 கிலோ வருது நான் எடுத்ததில். சரி, அந்த கணக்கு பண்ணி நம்மள நேற்று முந்தானே தான் இது பண்ணாங்க. கணக்கு பண்ணி போட்டாக்கா வெறும் நான் ஒரு 30 மூட்டைக்கு கணக்கு பண்ணாக்கா 1 லட்ச ரூபாய் நமக்கு வருமானம். என்னுடைய நண்பர், என்னுடைய வகுப்பு கல்லூரி தோழர் எங்கள் வீட்டில் வந்து அவரே டோர் டெலிவரி பண்ணுறாரு. என் மாப்பிள்ள வானான்றேன், எடுத்து வந்து வச்சுட்டு போகிறேன். ஏன்னா நீ சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படின்றாங்க. பூச்சிமே பார்க்கல. அதிகாரி என்ன விஷயம்னா இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அதிகாரின்றதை தூக்கி போட்டாப்புல, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. மூட்டை தூக்கி வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் டெலிவரி பண்ணுறாரு. இது என்னது? அந்த காலத்தில் பண்ட மாட்டு கரெக்டாக சந்தை வந்துட்டா பாருங்க. இது சந்தையை நோக்கி நம்ம போகல, சந்தை நாமே உருவாக்க வேண்டும். நீங்கள் உருவாக்குற இடத்துல இருக்கீங்க. சொன்னீங்களே இப்போ கடையில் போட்டால் 30,000, அது அரிசி ஆக்கினா 1 லட்சம். அதான் அந்த கடையில் வாங்க போனாக்கா அவன் கரும்பு கூட அவ்வளோ சொல்கிறாங்க. கரும்பு நம்ம அரிசி நம்ம உற்பத்தி ஆகுறோம், அதை பயன்படுத்தி அவங்க ரேட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரேட்டை நாம் எப்படி வச்சுக்கணும்? அந்த நாங்கள் 8 மூட்டை எங்கள் அம்மா எங்கள் அப்பா 3 பேர் தான் அந்த ஒன்றா பார்த்தாக்க ஒரு 2 நாள் வேலை. இதுக்காக கணக்கு பண்ணி ஏன் நம்ம இப்படி செஞ்சாவே நல்லா. அதாவது நாம் என்னைக்கு வந்து நம்ம விலை மாற்றத்துக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து விவசாயம் நம்மளை தேடி வரும். நாம் அவங்க கிட்ட கை கட்டி போகிறதுனால நம்மளை வந்து என்னன்னா நீ தனியாக இருந்தால் தோற்றுருவீங்க. அது என்ன பண்ணா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஊரில் சேர்க்கறது கஷ்டம்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஊரில் ஒரு 10 பேர், பக்கத்தில் ஒரு 10 பேர், கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் டீம் சேர்க்குறோம், வாலிபால் ஆடுறது மட்டும் டீம் சேர்க்குறோம். ஒரு ஊரில் 5 இளைஞர்கள், ஒரு 10 ஊர் சேருங்க, 50 இளைஞர்கள், 50 பேருக்கிட்ட கருத்து விட்டுருக்கோம். எங்கள் அப்பா சொன்னால் கேட்க மாட்டேன்,
அதில் ஜாதி பிரச்சனை கூடாது, அந்த கட்சி பிரச்சனை கூடாது. எந்த கட்சியாக இருந்து மாப்பிள்ள நீ எங்கே போய்க்கு. இந்த 50 பேருக்கும் ஒரே நோக்கம், நாம் தமிழகத்தில் ஒரு கூட்டு முயற்சியில் நாம் வந்து ஒரு தொழிற்சாலை நடத்த வேண்டும். அது விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை.